வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறாங்க. குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு, கிறிஸ்பி வெஜ் கட்லட். காரமே இருக்காது, நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பாயில் பண்ண உருளைக்கிழங்கு 1 கிலோ, ஃபைன் சாப் பண்ண கேரட் 50 கிராம், ஃபைன் சாப் பண்ண குடமிளகாய் 50 கிராம், பட்டரில் வதக்கின மஷ்ரூம் 50 கிராம், ஃபைனாக சாப் பண்ண பீன்ஸ் 50 கிராம், ஊற வச்ச வெள்ளை அவுல் 50 கிராம், பாயில் பண்ண சோயா 50 கிராம், ஃபைன் சாப் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், ஃபைன் சாப் பண்ண பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஃபைன் சாப் பண்ண புதினா 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் cornflour 200 கிராம், 1 நம்பர் எலுமிச்சம்பழம், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் உப்பு, வறுத்த சேமியா 250 கிராம். ஒரு பவுலில் பாயில் பண்ணி மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு 1 கிலோ, குடமிளகாய் 50 கிராம், கேரட் 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டரில் வறுத்து எடுத்த மஷ்ரூம் 50 கிராம், பாயில் பண்ண சோயா 50 கிராம், ஃபைன் சாப் பண்ண பீன்ஸ் 50 கிராம், ஃபைன்லி சாப் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஃபைன் சாப் பண்ணது 1 நம்பர், கொத்தமல்லி ஃபைன் சாப் பண்ணது 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் புதினா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, ஊற வச்சா வெள்ளை அவுல் 50 கிராம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க, பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இல்லை இந்துப்பு எதனா ஒன்று போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வரும் பிசைஞ்சிங்கன்னா. அப்போது 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக தாங்க ஆட் பண்ணோம் லெமன் ஜூஸை. அப்போ தான் அந்த புளிப்பு வந்து மேலேயே இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி மேஷ் பண்ணது தான், இருந்தாலும் அந்த மசாலா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதில் போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். பிசைஞ்சிட்டு இது 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டிங்கன்னா நம்ம இந்த உண்டை பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். நீங்கள் பால் ஷேப்பில் பிடிப்பீங்களே, அப்படி பிடிக்கிறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் தான் பிடிக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த ஷேப் வரணுன்றதுக்காக தான் அந்த மாவு ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது கையில் எண்ணெய் தடக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து உண்டை மாதிரி பிடிச்சிக்கிங்க. இந்த மாதிரி பால் ஷேப்பில் பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் பண்ணணும் இல்லையா? அப்போ கையில் வந்து ஒட்டும் அந்த உருளைக்கிழங்கு. அதனால தான் ஆயில் தேய்ச்சிது. இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சிலிண்டர் ஷேப்லேயே பண்ணிக்கிறேன். எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி. இப்போ நீங்கள் பால் ஷேப்பில் பண்ணாலும் பால்ஸ் எல்லாமே லைனாக வச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் சிலிண்டர் ஷேப்பில். நடுவில் ஒன்று வடை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில். ஓகேங்களா? ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுத்த சேமியா. ஓகேங்களா?
இந்த நடுவில் இருக்க பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. போரிங் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் இல்லையா கட்லெட், அது வந்து அதில் போடும்போது ஒட்டாது. நல்லா குழகுழன்னு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணி அந்த ஸ்லரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லரியில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி உருட்டிக்குங்க. அடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்லரின்னு சொல்லுவோம், கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்த சேமியாங்க இது, அதில் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சேமியாலாம் மேலே ஒட்டிக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு எடுத்ததுனால ஒட்டிக்கும். நீங்கள் இதை 2 தடவை கூட பண்ணலாம். இப்போ இது மாதிரி பண்ணுறீங்களா, மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு மறுபடியும் நீங்கள் அந்த வறுத்த சேமியாவில் போடுறதா இருந்தாலும் பண்ணலாம். இன்னும் நல்லா சேமியா நிறைய ஒட்டும் அதில். 2 டைம்ஸ் கூட பண்ணலாம். பாருங்கள், நான் 1 டைம் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போது ஒரு பேனில் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, மீடியம் சூடு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சூடில் போடுங்க. ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. இல்லைன்னா சேமியா வந்து அது போடும்போது ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பரட்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் மாறும். இல்லை இன்னும் கொஞ்சம் மாறணுங்க, இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். எல்லாமே ஈவனாக கலர் மாறும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கலர் வந்துடுச்சுன்னா கட்லெட் ரெடிங்க. நல்லா மொறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்தால் தாங்க எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிடும் மேலெல்லாம். ஓகேங்களா, மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹீட்டில் தான் இருக்கணும் எண்ணெய். அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் குக் ஆகும். ஓகேங்களா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க அந்த வெஜிடபிள்ஸு மசாலா இதெல்லாம் வந்து குக் ஆகணும். ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சிங்கன்னா அதெல்லாம் குக் ஆகாது. போட்ட உடனே மேலே வெந்துடும், மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த கலர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதேமாரி மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.